துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். இயேசுவில் அன்புக்கினியவர்களே, ஆண்டின் பொது காலத்தின் 19ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த 19வது ஞாயிற்றுக்கிழமைக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். 18வது வாரம் முழுவதுமாய் கடவுள் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தியிருக்கின்றார். நமக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை பாதுகாத்திருக்கிறார், பராமரித்திருக்கிறார். எனவே கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பேரன்புக்குரியவர்களே, இந்த 19வது வாரத்திற்காகவும் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். காரணம், இந்த வாரத்தினுடைய இறுதியில் ஏராளமான ஆசீர்வாதங்களை நம்முடைய திருத்தல பங்கு கொண்டாட போகிறது, அனுபவிக்க போகிறது, பெற்றுக்கொள்ள போகிறது என்பதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். வருகின்ற சனிக்கிழமை 15ஆம் தேதி நம்முடைய தேசத்தினுடைய சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாட போகிறோம். நம்முடைய தேசத்திற்காக நாம் நன்றி சொல்லுவோம். இந்த தேசத்தின் குடிகளாக நாம் இருக்கிறோம் என்பதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். சுதந்திர காற்றை நாம் சுகமாய் சுவாசிப்பதற்கு நம்முடைய மூதாதையர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்து நமக்கு போராடி சுதந்திரத்தை பெற்று கொடுத்திருக்கிறார்கள். அந்த சுதந்திரத்தை கொண்டு இன்று நாம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய தேசத்திற்காக, தேசத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்காக இந்த வாரம் முழுவதுமாய் நாம் சிறப்பாக ஜெபிக்க கடவுள் நமக்கான அழைப்பை கொடுக்கின்றார். வருகின்ற 15ஆம் தேதி அன்னையாம் திருச்சபை அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாட போகிறது. அன்னை மரியாள் மாசு மறுவில்லாமல் உற்பவித்தது போல் அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள் என்கின்ற மறையுண்மையை கொண்டாட போகிறது. எனவே அன்னை மரியாளுடைய இந்த விழாவுக்காக, அவருடைய மேலான பரிந்துரைகளுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, 15ஆம் தேதி நம்முடைய திருத்தலத்தினுடைய பாதுகாவலரும் நம் எல்லாருடைய தேவைகளையும் மிகுந்த வல்லமையோடு கடவுளிடம் பரிந்து பேசி பெற்று தருகின்ற கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி மகிழப் போகிறோம். கடந்த 26 ஆண்டுகளாக கோடி அற்புதர் இந்த மண்ணில், இந்த திருக்கோவிலில் குடி அமர்ந்து இங்கு வருகின்ற எல்லாருடைய ஜெபங்களையும் கேட்டு இயேசுவிடம் மிகுந்த வல்லமையோடு பரிந்து பேசி பெற்று கொடுத்து மன நிறைவோடும் மன மகிழ்வோடும் நம்மை இந்த இடத்திலிருந்து நம்முடைய வீடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்காக நாம் கோடி அற்புதருக்கு நாம் நன்றி சொல்லவும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த முப்பெரும் விழாக்களுக்கு மத்தியில் மற்றும் ஒரு பெரும் ஆசீர்வாதம், நம்முடைய திருத்தல பங்கிலிருந்து பிள்ளைகள் முதல் முறையாக இயேசுவை உடலாகவும் இரத்தமாகவும் பெற்றுக்கொள்ளப் போகிற அந்த திருநிகழ்வுக்காகவும் நாம் நன்றி சொல்லுவோம். இந்த அருட்சாதன கொண்டாட்டம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரும் ஆசீர்வாதமாக இருந்தாலும் இந்த திருநிகழ்வு நம்முடைய திருத்தல பங்கில் நடைபெறுவதால் இது நம் ஒவ்வொரு குடும்பத்திற்கான ஒரு பெரும் ஆசீர்வாதம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. That's why in English it is called communion, celebration of the communion. Coming together and being in unity, we receive God's blessing. அன்புக்குரியவர்களே, இந்த எல்லா நிகழ்வுகளுக்காகவும் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். பேரன்புக்குரியவர்களே, இந்த ஒரு சிறு செய்திகளுக்கு பின்புலம் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு தருகின்ற செய்தியை நாம் சற்று ஆழமாக தியானிக்க முயற்சி செய்வோம். இன்றைய முதல் வாசகம் இன்றைய முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி. இறைவாக்கினர் எலிசாவை கடவுள் தேடி வருகின்ற திருநிகழ்வை நாம் வாசிக்கிறோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு பயணித்து கொண்டிருந்த தம்முடைய சீடர்களை தேடி வருவதை குறித்து நாம் தியானிக்கிறோம். இன்றைய 2வது வாசகம் புனித பவுலடியார் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து தொடக்க கால நம்பிக்கையாளர்களை கடவுள் தேடி வந்து அவர்களை ஆற்றுப்படுத்தியதை, கடவுள் நம்பிக்கையில் அவர்கள் ஆழமாக வளருவதை உறுதி செய்ததை நமக்கு எடுத்து எம்புகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு
ஒற்றை வரியில் நமக்கு கொடுக்கிற தியான சிந்தனை, கடவுள் நம்மை தேடி வருகின்றார். தேடி வருகின்ற கடவுளை நாம் வரவேற்கவும், வருகின்ற கடவுளை நாம் கொண்டாடவும் நமக்கான அழைப்பு தரப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் முதல் அரசர்கள் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி 19ஆம் அதிகாரம். இந்த 19ஆம் அதிகாரத்திற்கு முன்பாக இருக்கின்ற 18ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம், அதன் பிறகு இன்றைய முதல் வாசகம். இன்றைய முதல் வாசகத்தினுடைய இறுதி பகுதி எது என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், இன்றைய முதல் சிந்தனை நமக்கு கூர்மைப்படுத்தப்பட்ட சிந்தனையாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, 1 அரசர்கள் 18ஆம் அதிகாரத்தில் எலியாவும் பாகாலின் பொய் இறைவாக்கினரும் என்கின்ற தலைப்பில் நமக்கான செய்தி. அங்கு என்ன செய்தி? இந்த பொய் இறைவாக்கினர்கள், போலி இறைவாக்கினர்களுக்கு எலியா இறைவாக்கினர் யார் உண்மையான கடவுள் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதையும், அதன் பிறகு இந்த பாகாலின் போலி இறைவாக்கினர்களை எலியா கொன்றதையும், இதனால் ஆகாபு அரசனும் அவருடைய மனைவி இசபேலும் இறைவாக்கினர் மீது கோபம் கொண்டதையும், அந்த கோபத்தை தணிப்பதற்கு அவரை கொலை செய்வதற்கான திட்டமிடுதலையும் இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. இந்த பின்புலத்தில்தான் ஆண்டவருடைய மலையாகிய ஒரேபில் போய் எலியா இறைவாக்கினர் தஞ்சம் அடைகின்றார். அப்படி அவர் அங்கு இருக்கின்ற பொழுது அவர் பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவம் தான் இன்றைய முதல் வாசகம். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரேபு மலை எங்கிருக்கிறது? ஒருவேளை நீங்கள் புனித பூமிக்கு பயணம் மேற்கொண்டிருந்தால், எகிப்திற்கு நீங்கள் சென்றிருந்தால், அங்கு கடவுள் இஸ்ரேல் மக்களை சீனாய் மலை அடிவாரத்தில் அவர்களை ஒன்று சேர்த்து அங்கு ஆரோனுடைய தலைமையின் கீழ் அவர்களை இருக்க வைத்து மோயிசன் மலை மீது ஏறி மக்களுக்கான கட்டளைகளை பெற்று வர செல்லுகின்ற அந்த இடம். அந்த இடத்தினுடைய கீழ்ப்பகுதியில் ஒரு மொனாஸ்ட்ரி ஒன்று இருக்கிறது. அது செயின்ட் காத்தரின் மொனாஸ்ட்ரி என்று சொல்லுவார்கள். நீங்கள் அங்கு போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த மோயிசனுக்கு கடவுள் காட்சி கொடுத்த அந்த எரியும் உட்புதர் இன்றளவும் அது பச்சையாயிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அந்த இடத்திலிருந்து மேல் பகுதியில் இருப்பது தான் இந்த கடவுளின் மலை என்று சொல்லப்படுகின்ற ஒரேபு மலை. இந்த மலையில்தான் எலியா இறைவாக்கினர் ஆகாபுக்கும் இசபேலுக்கும் அஞ்சி உயிரை காத்து கொள்வதற்கு தஞ்சம் புகுகின்ற இடம். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்தில்தான் கடவுள் எலியாவை தேடி வருகின்றார். இந்த தேடி வருகின்ற சம்பவத்தை மிக அழகாக இங்கு நமக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எலியா இறைவாக்கினருடைய புகழை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் சீராக்கின் ஞான புத்தகம் 48ஆம் அதிகாரம் 1-11 முடிவுள்ள பகுதிகளை நாம் வாசிக்க வேண்டும். அங்கு எலியா இறைவாக்கினர் எப்பேற்பட்ட இறைவாக்கினர் என்பதை அந்த பகுதி நமக்கு அழகாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களை, விவிலியத்திலே பல இறைவாக்கினர்கள் தங்களுக்கான புத்தகங்களை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எலியா இறைவாக்கினர் அப்படி தனக்கென்று எந்த புத்தகத்தையும் வைத்திருப்பதில்லை. எடுத்துக்காட்டாக இறைவாக்கினர் எசையா தனக்கென்று ஒரு புத்தகம், இறைவாக்கினர் எசையா எழுதிய புத்தகம். எரேமியா தனக்கென்று ஒரு புத்தகம், எசேக்கியேல் தனக்கென்று ஒரு புத்தகம், தானியேல் தனக்கென்று ஒரு புத்தகம், ஒசேயா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், அபகுக்கு, செப்பானியா, ஹாகாய், சக்கரியா, மலாக்கி என்று சொல்லி எல்லா இறைவாக்கினர்களும் தாங்கள் எடுத்துரைத்த இறைவாக்குகளை உள்ளடக்கிய புத்தகம் ஒன்றை விவிலியத்தில் கொண்டிருக்க, எலியா இறைவாக்கினர் அவ்வளவு பெரிய இறைவாக்கினர் இல்லை என்று கருதியதால் என்னவோ அவருக்கென்று ஒரு புத்தகமும் இல்லை. ஆனால் எலியா இறைவாக்கினர் பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களுள் தவிர்க்க முடியாத மிக முக்கியமான இறைவாக்கினர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இறைவாக்கினர் எலியாவை கொண்டு கடவுள் ஏராளமான அருமடையாளங்களை செய்தார், வல்ல செயல்களை செய்தார். சீராக்கின் ஞான புத்தகம் 48ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, எரேமியா வல்லமை மிகுந்த இறைவாக்கினராக அரும் அடையாளங்களை செய்கின்ற இறைவாக்கினராக இருந்தார் என்பதை
அங்கு நமக்கு பட்டியலிட்டு காட்டுகின்றார். சீராக்கின் ஞான புத்தகத்தினுடைய ஆசிரியர் அவர் சொல்லுகின்றார், இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார், பந்தம் போல் அவரது சொல் பற்றி எரிந்தது, மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். அன்புக்குரியவர்களே, அவர் வானத்தை அடைக்கின்றார். 3 ஆண்டுகள் அந்த பூமியில் பஞ்சம் நிலவுகிறது. அந்த பஞ்ச காலத்தில் தான் எரேமியா இறைவாக்கினர் சாரிபாத் என்கின்ற ஒரு ஊருக்கு செல்லுகின்றார். அங்கு இருக்கின்ற கைம்பெனிடம் தங்குகின்றார். இந்த பஞ்சகாலம் முடிவடைகின்ற வரை ஆண்டவர் எரேமியாவுக்கு அந்த கைம்பெண்ணை கொண்டு உணவளிக்கின்றார். எனவே இறைவாக்கினர் சொல்லுகின்றார், வானம் மூடப்படுகிறது, 3 ஆண்டுகள் மழை பெய்யவில்லை. அவ்வளவு வல்லமையுடைய இறைவாக்கினராக அவர் இருந்தார். 3 முறை நெருப்பு விடச் செய்கின்றார். இப்படி பல வியத்தகு செயல்களை எளிய இறைவாக்கினர் செய்கின்றார். சொல்லப்போனால் இந்த சாரிபாத்து கைம்பெனுடைய மகன் இறந்ததை கேள்விப்பட்டு அவனுக்காக வந்து தன்னை பஞ்சகாலத்தில் உபசரித்தால், விருந்தோம்பல் செய்தால் என்பதற்காகவே இறந்த அவனுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். அவ்வளவு வல்லமை மிக்க இறைவாக்கினராக இறைவாக்கினர் எலியா இருந்தார். அன்புக்குரியவர்களே, புதிய ஏற்பாட்டில் கூட கடந்த 6ஆம் தேதி இயேசுவினுடைய தோற்றமாற்ற விழாவை நாம் கொண்டாடிய பொழுதும் அங்கு அந்த தாபோர் மலையில் இயேசு தன்னுடைய மாட்சியை சீடர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது ஒருபுறம் எலியாவும் மற்றொரு புறம் திருமுழுக்கு யோவானும் தோன்றுகிறார்கள். மன்னிக்கவும், மோயிசனும் எலியாவும் அங்கு தோன்றுகிறார்கள். மோயிசன் திருச்சட்டத்தினுடைய அடையாளமாகவும் எலியா இறைவாக்கினர் அரும்பெரும் செயல்களை செய்கின்ற ஒரு அடையாளமாகவும் அந்த தோற்றமாற்று திருநிகழ்வில் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம் 16ஆம் அதிகாரம் 13 20 முடிவுள்ள இறைவசனங்களில் இயேசுவை பற்றிய பேதுருவின் அறிக்கை என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இயேசு தம்முடைய சீடரிடம் கேட்கின்றார், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்? அன்புக்குரியவர்களை பாருங்கள், அங்கு திருத்தூதர்களுடைய பதில் எதுவாக இருக்கிறது? மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 14வது இறைவசனம். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர்களுள் ஒருவர் எனவும் சொல்லுகின்றனர் என்றார்கள். அப்ப எலியா இறைவாக்கினர் ஒரு தவிர்க்க முடியாத இறைவாக்கினர் என்பதை புதிய ஏற்பாட்டினுடைய இந்த 2 பகுதிகள், இயேசுனுடைய தோற்றமாற்ற திருநிகழ்வு மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 1 13 முடிவுள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அங்கும் எலியா இறைவாக்கினர் நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றார். மீண்டுமாக பேதுனுடைய இயேசுவை குறித்த அறிக்கையிலும் எலியா இறைவாக்கினர் மேற்கோள் காட்டப்படுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த எலியா இறைவாக்கினருக்கு கடவுள் தம்மை வெளிப்படுத்துகின்றார். எலியா இறைவாக்கினரை தேடி கடவுள் வருகின்றார். ஒரு சுழல் காற்றில் அவர் தம்மை, ஒரு சுழல் காற்று ஒன்று அங்கு வெளிப்படுகிறது, அதில் கடவுள் இல்லை. நிலநடுக்கம் ஏற்படுகிறது, அங்கும் கடவுள் இல்லை. தீ கிளம்புகிறது, அங்கும் கடவுள் இல்லை. அதன் பிறகு மெல்லிய ஓசை கேட்கின்றது, அங்குதான் கடவுள் எலியாவை கடந்து சென்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களை, செய்தி என்ன? கடவுள் நாம் அச்சப்படுகின்ற பொழுதும், நாம் கலங்கி நிற்கின்ற பொழுதும், மன சோர்வை எதிர்கொள்ளுகின்ற பொழுதும், ஒரு பேர் ஆபத்தை நாம் சந்திக்கின்ற பொழுதும் கடவுள் நம்மை தேடி வருவார் என்பதை இந்த பகுதி நமக்கு உறுதிப்பட சொல்லுகிறது. இதே செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் நம்ம வாசிக்கிறோம். இன்றைய நற்செய்தி கடந்த ஞாயிறு நற்செய்தியினுடைய தொடர்ச்சி. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு ஏறக்குறைய 5000 ஆண்கள் இருந்த இடத்தில் அவர் அரும் அடையாளம் செய்தார். 5000 பேருக்கு உணவளித்தார். 5000 பேர் என்பது நமக்கு சொல்லப்படுவது, ஆனால் அங்கு ஆண்களை மட்டும்தான் குறிப்பிடுகிறார்கள். வாட் அபவுட் த லேடிஸ் who were there? What about the young fellows who were there? What about the children who were there? Why the gospel writers have not mentioned? காரணம், அன்றைய சமூகம் ஆணாதிக்க சமூகம். எனவே பெண்களை குறித்தும் குழந்தைகளை குறித்தும் கவலை கொள்ளாத சமூகம், அவர்களை முன்னிலைப்படுத்தாத சமூகம். எனவே அங்கிருந்த ஆண்களின் எண்ணிக்கையை மட்டுமே மத்தேயு நற்செய்தியாளர் பதிவு செய்கின்றார். ஆனால் அங்கு 15000 பேர் இருந்திருக்கலாம், 20000 பேர் கூட இருந்திருக்கலாம்.
ஆனால் எல்லார் மீதும் பரிவு கொள்ளுகின்ற இயேசு பலவற்றை அவர்களுக்கு கற்பிக்கின்றார். நோய் நொடிகளை குணமாக்குகின்றார். வயிறார உணவு கொடுத்து மீதமானதை 12 குடைகளில் நிரப்பினார் என்று சொல்லி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் வாசித்தோம். அன்புக்குரியவர்களே, இயேசு இந்த சம்பவத்தை செய்வதற்கு முன்பாகவும் தனிமையாக மலை மீது ஏறி சென்றார். அங்கு அதீத நேரத்தை ஜபத்தில் செலவிட்டார். அதன் பிறகுதான் கீழிறங்கி வருகிறார். பெருந்திரளான மக்களை பார்க்கிறார், அவர்கள் மீது பரிவு கொள்ளுகிறார் என்பதை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் வாசித்தோம். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை உணவளித்துவிட்டு அவர்களை எல்லாம் ஊருக்கு செல்லும்படி அனுப்பிவிட்டு மீண்டும் இயேசு தனிமையான இடத்திற்கு செல்லுகின்றார். அந்த மாலை வேளை முழுவதையும் அவர் தந்தையோடு ஜபத்தில் செலவிடுகின்றார். அன்புக்குரியவர்கள், அதன் பிறகுதான் தம் சீடர்களை அவர் தேடி செல்லுகின்றார். இயேசு கடல் மீது நடந்து 4ஆம் காவல் வேளையில், இந்த 4ஆம் காவல் வேலை என்பது ரோமையருடைய நாட்குறிப்பேட்டில் அது விடியற் காலை 3 மணியிலிருந்து 6 மணி இருக்கின்ற அந்த நேரத்தை தான் அவர்கள் 4ஆம் காவல் வேலை என்று சொன்னார்கள். இயேசு கடல் மீது நடந்து வருவதை கண்ட சீடர்கள் அது இயேசு என்று அறிந்து கொள்ளாமல் பேய் என்று சொல்லி அலறுகிறார்கள், அச்சம் கொள்ளுகின்றார்கள், பயம் கொள்ளுகிறார்கள், கலங்கி போகிறார்கள். அன்புக்குரியவர்களே, எப்படி முதல் வாசகத்தில் எலியா இறைவாக்கினர் ஆகாபு இசபேல் இவர்களுடைய அச்சுறுத்தலுக்கு நடுங்கி ஓடிப்போய் மலையில் தஞ்சமடைந்து கலக்கமுற்று மனசோர்வுற்று ஏமாற்றமடைந்து விரக்தி நிலை அடைந்து மனம் குமரி வேதனையில் கஷ்டத்தில் அவர் தத்தளிக்கின்ற பொழுது கடவுள் அவரை தேடி வந்தது போல் சீடர்கள் ஒரு புயல் காற்றில் சிக்கி அவர்கள் இருக்கின்ற நிலையில் அல்லது இயேசுவை இன்னார் என்று அறிந்து கொள்ளாமல் அச்சம் அடைந்து பெரும் பயத்திற்கு கலங்கி நின்ற சூழலில் இயேசு அவர்களை தேடி வருகின்றார். அன்புக்குரியவர்களை பாருங்கள், இயேசு சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் என்று சொல்லுகின்றார். இந்த அஞ்சாதீர்கள் என்கின்ற வார்த்தை விவிலியத்தினுடைய பல பகுதிகளில் நாம் வாசிக்கிறோம். சில மேற்கோள்களை நான் சொல்லுகின்றேன். அன்புக்குரியவர்களே, நான் பார்க்கிறோம் அன்னை மரியாளுக்கு ஆண்டவருடைய தூதர் மங்கள வார்த்தை சொல்லுகின்றார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 26 38 முடிவுள்ள பகுதிகளில் இந்த செய்தியை கேட்டவுடன் அருள்மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர். இந்த வார்த்தையை கேட்டவுடன் அங்கு என்ன சொல்லப்படுகிறது? இவ்வார்த்தைகளை கேட்டு அன்னை மரியாள் கலக்கம் அடைகின்றாள், பெரும் அச்சம் கொள்ளுகின்றாள். இந்த வாழ்த்து செய்தி மிக பெரிதாக இருக்கிறது, எனக்கு பயத்தை கொடுக்கிறது, எனக்கு புரியவில்லை, நான் கலக்கம் அடைகிறேன், எனக்குள் ஒரு விதமான ஒரு பெரும் பயம் தொற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய சூழலை வெளிப்படுத்துகின்ற பொழுது அங்கு கடவுளுடைய உடனிருப்பை ஆண்டவருடைய தூதர் அன்னை மரியாளுக்கு உறுதி செய்கின்றார். மரியே அஞ்ச வேண்டாம். இதுதான் இயேசு சொல்றார், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். கடவுள் அன்னை மரியாளுக்கு வானதூதர் வழியாக சொல்லுகின்றார், மரியே அஞ்ச வேண்டாம். அன்புக்குரியவர்களே, நாம் மீண்டும் இயேசு சீடர்களை மறுகரைக்கு அனுப்பிவிட்டு அவர் சீடர்களை சந்திக்க வருகின்ற பொழுது அல்லது சீடர்களோடு இயேசு கடலில் பயணிக்கின்ற பொழுது ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். ஒரு கடல் கொந்தளிப்பு, பெரும் காற்று எழுகிறது, சீடர்கள் பயந்து போகிறார்கள். நம்முடைய வாழ்க்கை இந்த பெரும் புயலில் சிக்கி முடிய போகிறது என்று சொல்லி அவர்கள் அச்சம் கொண்டு கலங்குகின்ற பொழுது உறங்கிக் கொண்டிருந்த இயேசுவை ஓடிப்போய் எழுப்பி, ஆண்டவரே நாம் மடிய போகிறோம், எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி கதறுகின்ற வேளையில் இயேசு சொல்லுகின்றார், துணிவோடு இருங்கள், நான் தான் என்று சொல்லி. இயேசுவினுடைய பிறப்பு சம்பவம் நடக்கின்ற பொழுது மேய்ப்பர்களுக்கு, ஆடு மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு செய்தியை ஆண்டவருடைய தூதர் எடுத்து செல்லுகின்ற பொழுது முதல் வசனம் எதுவாக இருக்கிறது? அஞ்சாதீர்கள், உலகனைத்திற்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, கடவுள் நாம் கலங்குகின்ற பொழுதும், நாம் மனசோர்வுற்றிருக்கின்ற பொழுதும், ஒரு பெரிய ஏமாற்றத்தை நாம் எதிர்கொள்ளுகின்ற பொழுதும், கலங்கி நிற்கின்ற பொழுதும், தனிமையாக விடப்பட்டிருக்கிறோம் என்று எண்ணுகின்ற பொழுதும், இந்த அழுத்தம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் கலங்குகின்ற பொழுதும், நாம் சரிந்து விழுகின்ற பொழுதும் இயேசு நம்மை தேடி வருகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் நம்மை தேடி வருகிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இதுதான் இன்று நமக்கு தரப்படுகின்ற மைய செய்தி. கடவுள் நம்மை
எப்பொழுதுமே தேடி வருகின்றார். எப்படி ஆயின் தொலைந்த ஆட்டை தேடி சென்று கண்டுபிடித்து தோளில் வைத்து பெருத்த மகிழ்ச்சியோடு வருகின்றாரோ, அப்படியாய் நாம் கலங்குகின்ற பொழுது, நாம் ஏமாற்றம் அடைந்து, நாம் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கின்ற பொழுது, மன சோர்வடைந்து காயப்பட்டிருக்கின்ற பொழுது, கலங்கி நாம் கதறுகின்ற பொழுது, பெருமூச்சு இட்டு என்னால் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி தவிக்கின்ற பொழுது கடவுள் நம்மை தேடி வருகின்றார். அன்புக்குரியவர்களே, புனித சூசையப்பருக்கு யோசேப்புக்கு மங்கள வார்த்தை சொன்னப்பட்ட செய்தியை மத்தேயு நற்செய்தியாளர் மிக அழகாக பதிவு செய்கின்றார். யோசேப்புக்கு கனவில் தோன்றி, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கடவுளுடைய அருளை அடைந்திருக்கிறார். பிறக்கும் குழந்தை கடவுளுடையது, அது தூயது. அவர் தம் மக்களை தேடி அவர்களுடைய பாவங்களது மீட்க வருகிறார். கடவுள் தம் மக்களை தேடி, அன்புக்குரியவர்களே, நம் கடவுள் நம்மை தேடி வருகின்றார். குறிப்பாக நாம் கஷ்டப்படுகின்ற பொழுது, கலங்கி நிற்கின்ற பொழுது, நாம் அழுகின்ற பொழுது, நாம் தனிமையில் இருக்கின்ற பொழுது, எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது, நான் நிராயுத பாணியாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் கலங்குகின்ற பொழுது கடவுள் நம் அருகில் நின்று நம் தோள் மீது கை போட்டு கடவுள் சொல்லுகின்றார், துணிவோடு இரு, அஞ்சாதே, நான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். என் அன்புக்குரியவர்களே, இந்த கடவுளுடைய உடனிருப்பை, கடவுள் நம்மை தேடி வருவதை நாம் கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். இதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகம் சொல்லுகிறது. இந்த இரண்டாவது வாசகத்தினுடைய இறுதி வார்த்தைகளை கொஞ்சம் கவனியுங்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். யாரிடமிருந்து? யூத குலத்திடமிருந்து தான் தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள். So there is no other God. Trust me, there is no other God except Jesus. We must believe this. We should never give up this faith. எனக்கு துன்பம் வந்துடுச்சு, எனக்கு கஷ்டம் வந்துடுச்சு, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நான் நம்பின கடவுள் என்ன கைவிட்டுட்டார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ நீங்கள் சொல்லணும், இதை எல்லாவற்றையும் விட என் கடவுள் மிகப்பெரிய கடவுள். The challenges I face in my life, the problems I encounter in my day-to-day life is nothing when I compare with the God I have is a mighty God என்று சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். எனவே தான் பவுலடியார் அழுத்தமாக சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, கடந்த 6ஆம் தேதி இயேசுவினுடைய தோற்றமாற்ற பெருவிழாவை நாம் கொண்டாடிய பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு குறிப்பை தானியேல் இறைவாக்கினர் மறவாமல் பதிவு செய்கின்றார். அங்கு நாம் வாசிக்கிறோம், வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார், இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார், அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார், ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன, எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். யாரை வழிபட வேண்டும்? இயேசுவை வழிபட வேண்டும். அன்புக்குரியவர்களை, காரணம் அந்த இயேசு எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், போற்றுதலுக்குரிய கடவுள் என்று சொல்லி இன்றைய இரண்டாவது வாசகத்தில் சொல்லப்படுகிறது. இந்த கடவுளை நாம் வழிபட வேண்டும் என்று சொல்லி தானியேல் இறைவாக்கினர் சொல்லுகின்றார். காரணம், இந்த கடவுளுடைய ஆட்சி என்றும் உள்ளது, அவரது அரசுக்கு முடிவே இராது, அது அழியாதது என்று சொல்லி தானியேல் இறைவாக்கினர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்கள், எப்படி என்றால் நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்து நம்முடைய வழிபாட்டுக்குரிய கடவுள். நாட் மதர் மேரி, நாட் சென்ட் ஆந்தனி, நாட் சென்ட் செபாஸ்டின், அவங்கெல்லாம் நம்முடைய வழிபாட்டுக்குரிய கடவுள் அல்ல. they are not the people to be worshipped. It's only Jesus to be worshipped. All glory and honor belongs to him. அதனால தான் நம்ம ஒவ்வொரு திருப்பலியினுடைய மைய பகுதியில் நாம் அந்த எழுந்தேற்றத்தின் பொழுது பாடுகிறோம் இல்லையா? என்ன அழகான பாடல்ல, என்ன பாட்டது? எழுந்தேற்றத்தின் பொழுது குரு அப்பத்தையும் ரசத்தையும் பிடித்து கொண்டு அவர் பாடுறாருல, என்ன பாடல்? பிகில கேட்கல. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. யாருக்குரியது? இயேசுவுக்கு உரியது, கடவுளுக்குரியது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்முடைய வழிபாட்டுக்குரிய கடவுள், மற்ற புனிதர்கள் அல்ல.
they deserve the devotion, but worship belongs to Jesus. Praise belongs to Jesus. Honor belongs to Jesus. இதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகம் நமக்கு சொல்லுகிறது. காரணம், இந்த கடவுள் நம்முடைய கடவுள், நமக்காக நம்மை தேடி வருகின்ற கடவுள், நம்மை தாங்குகின்ற கடவுள். எசேயா இறைவாக்கினர் ரொம்ப அழகாக சொல்கிறார்ல, 49ஆம் அதிகாரம் 12-13, தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன். பெற்றவள் தன் பிள்ளையை மறந்தாலும், பால் குடிக்கும் தன் மகவையை தாய் மறந்தாலும், நான் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன்ல, மறக்கவே மாட்டேன். there is a difference in Tamil. மறக்க மாட்டேன் என்பதற்கும் மறக்கவே மாட்டேன் என்பதற்கும் it is an affirmation, it's an assert. Assertively God tells, I would never forget you because I am God the Father. I am a mother like to you. ஒருபோதும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இப்போ நம்மை தேடி வருகின்ற கடவுளை நாம் கொண்டாடும். இந்த கடவுள் வார்த்தை வழியாக நம்மை தேடி வருகிறார், அப்பரசத்தின் வழியாக நம்மை தேடி வருகிறார், நம்முடைய சக உறவுகள் வழியாக நம்மை அவர் தேடி வருகின்றார். அன்புக்குரியவர்களே, இறுதியாக ஒரு கதையோடு, ஒரு முறை ஒரு மனிதர் கடவுளை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தாராம். ஆண்டவரே, உம்மை எனக்கு வெளிப்படுத்தும், நான் உன்னை முகமுகமாய் பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லி பல வாரங்கள், மாதங்கள், ஆண்டுகள் இந்த மனிதர் கடவுளிடம் வேண்டினாராம். கடவுளும் கனவில் அவருக்கு தோன்றி, நண்பரே, நாளை தினம் உன்னை சந்திக்க வருகிறேன், நாளை பார்ப்போம், இப்பொழுது நீர் உறங்கும் என்று சொல்லிவிட்டு கடவுள் அவரிடமிருந்து மறைந்து போகின்றார். இந்த செய்தியை கேட்டவுடன் அந்த மனிதருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. உறக்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு வீட்டை தூய்மை செய்ய ஆரம்பித்தார். கடவுள் வந்தால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை திட்டமிடுகின்றார். இரவெல்லாம் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்கின்றார். விடியற் காலையில் தயாராகி கடவுளுக்காக அவர் காத்திருக்கின்றார். ஏறக்குறைய விடியற் காலையில் ஒரு சிறுவன் ஒருவன் வருகின்றான், மிகுந்த பசியோடு வருகின்றான். அந்த மனிதரிடம் சொல்லுகின்றார், ஐயா, எனக்கு பசிக்கிறது, நான் உண்டு பல நாட்கள் ஆகிவிட்டது, என்னால் முடியவில்லை, ஏதாவது இருந்தால் கொஞ்சம் கொடுங்கள், நான் பசி ஆற்றிக் கொள்ளுகிறேன் என்று அந்த சிறுவன் அந்த மனிதரிடம் கேட்கின்றார். அந்த மனிதர் சொல்லுகின்றார், முதலில் இங்கிருந்து கிளம்பு, என்னை சந்திக்க கடவுள் வருகிறார், நான் கடவுளுடைய வருகைக்காக காத்திருக்கிறேன், இந்த நேரத்தில் வந்து உனக்கு உணவு கொடு என்று சொல்லி என்னிடத்தில் கேட்காதே, இப்பொழுது எனக்கு அதற்கு நேரமில்லை, நான் தயாரித்து வைத்திருப்பதெல்லாம் கடவுளுக்கு மட்டும்தான், தயவு செய்து இங்கிருந்து போய்விடு என்று சொல்லி கொஞ்சம் எரிச்சலோடு அந்த சிறுவனை பார்த்து அந்த மனிதர் சொல்லுகின்றார். ஒரு 5 மணி நேரம் கழித்து அந்த வழியாக ஒரு முதியவர் வருகின்றார். உடலில் ஆடை இல்லை, கடும் குளிர். இந்த மனிதர் வருகிறார், அந்த வீட்டு உரிமையாளரிடம் கேட்கிறார், ஐயா, நான் ஆடையின்றி தவிக்கின்றேன், எனக்கு ஆடை கொடுங்கள், பழையதாக இருந்தாலும் பரவாயில்லை, கந்தையானாலும் பரவாயில்லை, கொடுங்கள், இந்த வெயிலையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, இந்த குளிரையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என் உடல் நடுங்குகிறது, எனவே என்னுடைய அம்மனத்தை நான் மூடிக்கொள்ள எனக்கு ஏதாவது துணி கொடுங்கள் என்று அந்த முதியவர் கேட்கின்றார். அந்த மனிதர் சொல்லுகின்றார், உன்னை பார்த்தாலே எனக்கு கோபமாக வருகிறது, உனக்கு வெட்கமாக இல்லையா, ஆடை இல்லாமல் இப்படி வீதியில் திரிகிறாயே, முதலில் என்னுடைய வீட்டிலிருந்து, என்னுடைய வீட்டுக்கு முன்பாக இருந்து நீ கிளம்பி போ, சென்று விடு, நான் கடவுளுடைய வருகைக்காக காத்திருக்கிறேன், இது உதவி செய்கின்ற நேரம் இல்லை என்று சொல்லி அந்த மனிதரிடமும் கடும் கோபத்தோடு பேசி அந்த முதியவரையும் அனுப்பி வைத்து விடுகின்றார். ஏறக்குறைய இரவு ஒரு மூதாட்டி வருகின்றார். அந்த மனிதரிடம் சொல்லுகிறார், ஐயா, நான் இன்னும் சில மைல்கள் நடக்க வேண்டும், ஆனால் இரவு நேரம் ஆகிவிட்டது, என்னுடைய பாதையும் நன்றாக இருக்க நல்ல பாதை அல்ல, எனவே இன்று இரவு இந்த திண்ணையில் நான் படுத்து உறங்கிவிட்டு விடுவதற்குள் நான் இங்கிருந்து போய்விடுகிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்லி அந்த மூதாட்டி கேட்கின்றார். அந்த மனிதர் கடும் கோபம் அடைகின்றார். நான் ஏற்கனவே காலையிலிருந்து கடவுள் வருவார் என்று சொல்லி இவ்வளவு நேரம் காத்திருந்து எனக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது, தயவு செய்து இங்கிருந்து போய்விடுங்கள், நான் உங்களுக்கு இடம் தர முடியாது என்று சொல்லி பெரும் கோபத்துடன் அந்த மூதாட்டியிடம் அந்த மனிதர் கடிந்து கொள்ளுகின்றார். உறங்கச் செல்லுகின்றார். அப்பொழுது கடவுள் அவருக்கு மீண்டும் கனவில் தோன்றுகின்றார். இந்த மனிதருக்கு கடவுள் மீது கடும் கோபம். கடவுளை பார்த்து சொல்லுகின்றார், ஆண்டவரே, ஏன் என்னை ஏமாற்றினீர்கள்? நேற்று சொன்னீர்கள் நான் நாளை உன்னை பார்க்க வருகிறேன் என்று சொல்லி, உங்களுக்காக நான் உறக்கத்தை தொலைத்து எல்லாவற்றையும் நேற்றே நான் ஏற்பாடு செய்து
நீங்கள் வருவீர்கள் என்று சொல்லி நான் இந்த நாள் முழுவதும் காத்திருந்தேன். ஏமாற்றத்தை தவிர வேறொன்றும் எனக்கு நடக்கவில்லை. எனக்கு உங்கள் மீது கோபம் என்று சொல்லி அந்த மனிதர் கடவுளிடம் சொன்ன பொழுது கடவுள் சொன்னாராம், நண்பரே, இன்று 3 முறை உன்னை நான் சந்திக்க வந்தேன். எப்போ வந்தீங்க ஆண்டவரே? காலையிலே அந்த சிறுவனுடைய வடிவில் வந்தேன். அதன் பிறகு அந்த வயதான முதியவர் வடிவில் வந்தேன். மீண்டும் நீ உறங்க செல்வதற்கு முன் அந்த மூதாட்டி உருவில் வந்தேன். ஆனால் நீ என்னை பொருட்படுத்தவே இல்லை. நான் பசியோடு வந்தேன், நீ எனக்கு உணவு கொடுக்கவில்லை. நான் ஆடையின்றி வந்தேன், நீ என்னை பொருட்படுத்தவே இல்லை. நான் மிகுந்த களைப்போடு சோர்வோடு வந்தேன், எனக்கு நீர் என்னை ஆற்றுப்படுத்திக் கொள்வதற்கு இடம் கூட கொடுக்கவில்லை. உன்னை தேடி வந்த என்னை நீ நிராகரித்து விட்டாய் என்று சொல்லி கடவுள் அந்த மனிதரை பார்த்து சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, கடவுள் தினமும் நம்மை தேடி வருகிறார். We should never forget this fact. தினமும் நம்மை தேடி வருகிறார். நம்முடைய அப்பாவின் சாயலில் அவர் வரலாம், நம் அம்மாவின் உருவில் வரலாம், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உருவில் வரலாம், நமக்கு பரிச்சயமான மனிதர் வடிவில் வரலாம், அல்லது பயணத்தின் போது உடன் பயணிக்கின்ற ஒரு பயணியினுடைய உருவத்தில் கூட கடவுள் வரலாம், அல்லது பணி செய்கின்ற இடத்தில் நம்மோடு பணி செய்கின்ற சக மனிதர் வழியாக கூட கடவுள் நம்மை சந்திக்கலாம். இப்படி நம்மை தேடி வருகின்ற கடவுளை நாம் கண்டுகொள்ளவும் அந்த கடவுளை கொண்டாடவும் இன்று நமக்கான அழைப்பு தரப்படுகிறது. கடவுள் நம்மை தேடி வருகிறார் என்பது என்ற இறைவார்த்தை வழிபாடு நமக்கு தருகின்ற செய்தி. அதுவும் எப்பொழுது? நாம் கஷ்டப்படுகின்ற பொழுது, துன்பப்படுகின்ற பொழுது, நாம் வாடி நிற்கின்ற பொழுது, வதங்கி நிற்கின்ற பொழுது, நாம் சரிந்து விழுகின்ற பொழுது, தனிமையை உணர்ந்து மன உளைச்சலில் நாம் குமிரி கண்ணீர் விட்டு அழுகின்ற பொழுது, நாம் உடைந்து உருகுலைந்து நிராயுதபாணியாய் நிற்கின்ற பொழுது கடவுள் நம்மை தேடி வந்து நம்மிடம் சொல்லுவார், நான் தான், அஞ்சாதிரு, துணிவோடிரு என்று சொல்லுகின்றார். இந்த அற்புதமான செய்திக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லி நம்மை தேடி வருகின்ற கடவுளை நாம் கொண்டாட அருள் வேண்டி தொடர்ந்து செபிப்போம். எழுந்து நிற்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.